இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா லோன் டிஜிட் அப்படிங்கிற ஒரு பர்சனல் லோன் அப்ளிகேஷன்ஸ்ல எப்படி நம்ம வந்து லோனுக்கு அப்ளை பண்றது அப்படின்னா ஃபுல் ப்ரொசீஜரையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ ரெஜிஸ்டர் என்பிஎஃப்சியில் வந்து இவங்க வந்து அப்ரூவ் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் ₹1000 இருந்து அதிகபட்சம் 1 lakh வரைக்கும் உங்க பர்சனல் லோன் வந்து ஆஃபர் பண்றாங்க. இந்த பர்சனல் லோன் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் லைன் அப்படிங்கிற நேம்ல தான் ப்ரொவைட் பண்றாங்க. கிரெடிட் லைன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லோன்ல நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு கிரெடிட் லிமிட் வந்து கொடுப்பாங்க. அந்த லிமிட் வந்து ஒன்ஸ் நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்ல எப்பவுமே அது வந்து ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ லோன் தேவைப்படுதோ அந்த டைம்ல நீங்க அந்த அமௌண்ட்டுக்குள்ள வேரி பண்ணி நீங்க வந்து லோனை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒன் ஆஃப் த பர்சனல் லோன் அப்ளிகேஷன் தான். இதுல வந்து QR கோட் ஸ்கேனருமே வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி பில் பேமெண்ட்டையும் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 60 நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த லோனுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அப்ளிகேஷனோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ இந்த லோன் அப்ளிகேஷன்ஸ்ல யாருக்கெல்லாம் வந்து லோன் வந்து அப்ரூவல் ஆயிருக்கு, எவ்வளோ லிமிட் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணதுமே இதில் வந்துட்டு லாகின் பண்ணுறதுக்கு இல்லை சைன் அப் பண்ணுறதுக்கு 2 விதமான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று வந்துட்டு நீங்கள் உங்களோட ஜிமெயில் ஐடியை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். எந்த ஆப்ஷனை தொட்டாலுமே ரெண்டுமே ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கூகுள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலில் எத்தனை இமெயில் ஐடி இருக்கோ எல்லா இமெயில் ஐடியும் இதில் ஷோ பண்ணுவாங்க. அதில் எந்த இமெயில் ஐடியை இந்த ஆப்பில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண விரும்புங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம 2 மொபைல் நம்பர் வந்து நம்மளோட ஃபோனில் இன்சர்ட் பண்ணிக்கணும். இந்த 2ல் எந்த மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க அப்படின்னு வந்து கேட்கும். அதில் உங்களோட மொபைல் நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் பற்றின டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 100% வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர்லெஸ் தான், எந்த ஒரு பேப்பர் வெரிஃபிகேஷன் எதுவுமே இருக்காது. இன்ஸ்டன்ட் அப்ரூவல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஈஸி ரீபேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கெட் இன்ஸ்டன்ட் அப்ரூவல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேசிக் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம், இது வந்து உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டில் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் அப்புறம் லாஸ்ட் நேம் எதுவும் அதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதுவும் ஆதார் பேனில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டு நம்பர், உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு நம்பர் இதை மட்டும் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா சிட்டி ஸ்டேட் வந்து எடுத்துக்கும். இதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில். ஸோ இதில் வந்து நீங்கள் சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாயா, அடுத்தது உங்களுக்கு வந்து சேலரி வந்து எந்த மோடில் வந்து சென்ட் பண்ணுறாங்க, அதாவது பேங்க் ட்ரான்ஸ்ஃபரா இல்லை செக்கா இல்லை கேஷா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட மந்த்லி சேலரி எவ்வளவோ அதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட கரண்ட் இஎம்ஐ, உங்களுக்கு கரண்டில் வேறு ஏதாவது இஎம்ஐ போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து இதில் என்ட்ரு பண்ணுங்கள். எந்த அமௌண்ட்டை வந்து நான் இஎம்ஐ பே பண்ணலை அப்படின்னா 0 அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து மேல் ஆர் ஃபீமேல் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அப்படின்னா நான் வந்து எனக்கான டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்ததுமே உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா இல்லை அன்மேரிடா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ரெசிடென்ட் டைப், நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலா ஓனர்ஸா இல்லை பேரண்டலா இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அட்ரஸில் வந்து எப்போ நீங்கள் வந்து குடியேறினீங்க அதோட டேட்டை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த கரண்ட் சிட்டியில் வந்து எவ்வளோ இயராக இருக்கீங்க அந்த டேட்டையும் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஆதாரில் இருக்கக்கூடிய அட்ரஸும் உங்களோட கரண்ட் அட்ரஸும் சேமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சேமாக இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து வேறு அட்ரஸில் இருக்கீங்க, உங்களோட ஆதாரில் இருக்கிற அட்ரஸ் வேறு அப்படின்னா நோ கொடுத்து அந்த அட்ரஸை அப்டேட் எடுத்து பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ரெண்டுமே வந்து சேம் தான். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி டீட்டெயிலை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட கம்பெனி நேம், அது நீங்கள் சேலரிடாக இருந்தாலும் சரி செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, ஆனால் இவங்க வந்து மேக்ஸிமம் சேலரிடுக்கு மட்டும்தான் அப்ரூவ் கொடுக்குறாங்க, செல்ஃப் எம்ப்ளாய்க்கு கொடுக்க மாட்டாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இதில் உங்களோட கம்பெனி நேம், அதுக்கப்புறம் கம்பெனி அட்ரஸ், அதோட பின்கோடு இதை மட்டும் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா சிட்டி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதுக்கப்புறம் இந்த கரண்ட் கம்பெனியில் வந்து எவ்வளோ இயராக வந்து ஒர்க் பண்ணுறீங்க, ஸோ அதை வந்து இந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இயர் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. கரண்ட் கம்பெனியில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத இங்கேயும், டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத இங்கேயும் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இது மாதிரி வந்து ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு கெட் இன்ஸ்டன்ட் அப்ரூவல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து மறுபடியும் அப்டேட் எடுத்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட் இன்ஸ்டன்ட் அப்ரூவல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி
இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கான கிரெடிட் லிமிட் வந்து ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு வேளை எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா இதில் வந்து ரிஜெக்டட் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்டட் தான் ஆகுது. ரொம்ப ரேராக தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டே வந்து பண்ணுறாங்க. நான் வந்து ஒரு 4 பேருக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு ரிஜெக்டட் ஆனது தான் மிச்சம். அதில் வந்து மேக்ஸிமம் ரிஜெக்டட் தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் அப்ரூவல் ஆயிருக்கு, எவ்வளோ லிமிட் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30,000 கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட KYC டீட்டெயிலை அப்டேட் பண்ணணும். இந்த KYC டீட்டெயிலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட பேன் கார்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆதார் கார்டை பேஸ் பண்ணி KYC வந்து KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதை வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் செல்ஃபி ஃபோட்டோஸும் அப்லோட் பண்ணிட்டோம். இது மாதிரி டிக் விழுந்துடும். டிக் விழுந்ததுக்கப்புறமா ஆதார் KYC அப்படிங்கிற இந்த ஏரோ மார்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதுமே உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லும். இதில் உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு இந்த கேப்சா கோடையும் என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து க்ளோஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3மே டிக் மார்க் விழுந்துருச்சு. ஸோ அடுத்தது வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்ததுமே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்களோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்களோட நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். இந்த ரெண்டில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை வந்து கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரியே பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஆன்லைனில் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு சேலரி வந்து நீங்கள் எவ்வளோ வந்து என்டர் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆகுதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்காக தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. இதில் வந்து எந்த மந்த்லேருந்து எந்த மந்த் வரைக்கும் கேட்டிருக்காங்களோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து அப்லோட் பண்ணதுமே உங்களோட சேலரி டீட்டெயில் வந்து நிஜமாவே நீங்கள் என்டர் பண்ண அமௌண்ட் தான் கிரெடிட்டட் ஆகுதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுவாங்க. இதை வந்து வெரிஃபை பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 2 to 3 days வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 3 daysக்குள்ளே உங்களோட இந்த இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த கிரெடிட் லிமிட்டை வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா நீங்கள் வந்து லோனாக வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளிகேஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டோம். யுவர் அப்ளிகேஷன் ஹாஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட். யூ வில் ரிசீவ் த டெசிஷன் ஆன் யுவர் அப்ளிகேஷன் ஷார்ட்லி அப்படின்னு போட்டாங்க. இதுக்கப்புறம் நம்மளோட அப்ளிகேஷன் அப்லோட் ஆனாலும் சரி ரிஜெக்டட் ஆனாலும் சரி நமக்கு வந்து இன்டிமேஷன் கொடுப்பாங்க. மெயில் ஐடி அப்புறம் நம்மளோட டெக்ஸ்ட்டுக்கும் மெசேஜ் வரும். ஸோ இது மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்துட்டு இந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க, எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி மினிமம் 1000 ரூபீஸ்லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh வரைக்கும் நம்ம வந்து பர்சனல் லோன் வந்து வாங்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஷாப்பிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஎம்ஐயில் வந்து நம்ம வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணாமல் 0 டவுன் பேமெண்ட்டில் வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து QR கோட் ஸ்கேனர் வந்து இதில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பே பண்ணலாம். இந்த மாதிரி பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து நீங்கள் பர்சனல் லோன் அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா இதில் உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.99% இது வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எவ்வளோ லோன் எடுக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டில் இந்த ஒரு பர்சன்டேஜை சார்ஜஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா 499 ரூபா. இந்த ரெண்டில் வந்து எது வந்து ஹையஸ்ட்டாக இருக்கோ அந்த அமௌண்ட்டை தான் வந்து அவங்க சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் வந்து 18%லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 28% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு மினிமம் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மந்த்தில் இருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 மந்த் வரைக்கும் உங்களுக்கு டைமிங்கை வந்து கொடுக்குறாங்க. இந்த ஒரு லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் உங்களோட சேலரி வந்து 15,000க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். 15,000க்கு கீழே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து லோன் வந்து ஆஃபர் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்டட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் இந்த லோன் பற்றின டீட்டெயில். உங்களில் யாருக்கெல்லாம் வந்து இந்த லோன் வந்து அப்ரூவல் ஆச்சு, எவ்வளோ லிமிட் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.